வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் கொல்லி மலை மேல இருக்கிற மாசிலா அருவி தாங்க. இந்த மாசிலா அருவிக்கு வருவதற்கு நம்ம கொல்லிமலை அடிவாரமான காரவழியில இருந்து 70 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து செம்மேடு வந்தோம். செம்மேட்ல இருந்து இடது பக்கம் திரும்பி நம்ம அருவி எட்டுக்கையம்மன் ஆலயம், 1000 ஆண்டுகால பழமையான சோழமுடியார் ஆலயம் பார்த்தோம். இப்போ நம்ம அந்த 1000 ஆண்டுகால பழமையான சோழமுடியார் ஆலயத்துல இருந்து மாசிலா அருவிக்கு போயிட்டு இருக்கோங்க. வந்தாச்சுங்க. இதுதான் மாசிலா அருவியினுடைய நுழைவு வாயில். எதிர்ப்புறம் பாருங்கள், நெல் பயிரிட்டுருக்காங்க, அருமையாக இருக்குது. இதாங்க டோக்கன் வாங்கணும். இந்த நுழைவு வாயிலில் ஒரு ஆளுக்கு 30 ரூபா டோக்கன் வாங்கிட்டு இந்த ஆர்ச்சிக்கு சோதனை சாவடியெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஆர்ச்சி கேட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போகணும். ஒரு 50 அடி போனாக்கா வாகன நிறுத்தங்கள் இருக்குது. பார்க்கலாம் சார். இந்த மாசிலா அருவியினுடைய வாகன நிறுத்தங்களில் தின்பண்டங்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. சூடா வடை, சூடா பணியாரம், அப்புறம் வாழைப்பழம், பலாப்பழம், காய்கறிகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ குளிச்சுட்டு வர்றவங்க அவங்க டயர்டான உடனே குளிச்சுட்டு வந்தோடனே என்ன இருக்கோ வாங்கி சாப்பிட்ருவாங்க. சுட வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. அப்படியே இது நம்ம இந்த இடத்துங்களில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கணும். அன்றைக்கே வண்டியில் போட்டேன். அன்றைக்கே வண்டியில் எடுத்து போட்டுன்னா அடிச்சு
அங்கே தெரிந்து பாருங்க உச்சியில் அதாங்க மாசிலா அருவியினுடைய உச்சி எப்படி இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. குழந்தைங்க பெரியவங்க எவ்வளோ ஆர்வத்தோடு போகிறாங்க பாருங்க, கும்பலாக போகிறாங்க. அது நீர் பார்த்த உடனே எல்லாருக்கும் குஜலம் ஆயிடுறாங்க, எல்லாம் குழந்தைய மாறிடுறாங்க. அருவிக்கு எப்படி போகிறாங்க பாருங்க, எல்லாம் சும்மா செம்ம ஜாலியாக போகிறாங்க. மாசிலா அருவி வந்தாச்சுங்கப்பா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. சாரில் அடிக்குது இங்கேருந்து, செம்மையாக இருக்குங்கப்பா. எவ்வளோ பேர் தண்ணி வழிஞ்சு போகுது அழகாக. போயிட்டு வச்சுக்கிறேன். செல்ஃபோன்லாம் வச்சு செம்ம குளிலுங்க. மாசிலா அருவியில் செம்ம குளிலுங்க. ஐயோ செம்மைங்க. அந்த மழைச்சாரலாம் நனைஞ்சிருப்போம், சின்னவங்களுக்கு பெரிய வரைக்கும் மழைச்சாரல் நனைஞ்சிருப்போம். இந்த அருவிச்சாரல் நனைஞ்சு அருவியில் போய் குளிக்கிற இது ஃபீல் இருக்கு. ஐயோ செம்மையாக இருக்குங்க. கொல்லிமலைக்கு வந்து மிஸ் பண்ணாதீங்க. மாசிலா அருவி செம்ம. அந்த குளிக்கும் போது அப்படியே மனசில் அப்படியே குழந்த மாதிரி துள்ளி குதிக்குது. செம்ம ஜாலிங்க. வாங்க, செம்ம சந்தோஷம்.